கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் எந்தெந்த தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய விசுவாசிக்கிற அவருடைய விசுவாசிகள் அவரை விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எல்லாவிதமான சோதனைகள், உபத்திரவங்கள், எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிற அந்த பேர்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னன்னா, எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாம். அப்போ இன்றைக்கு உபத்திரவங்களை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, விசுவாசத்திற்கு எதிராய் வருகிற சோதனைகளை தாண்டி, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் அவர்கள் சுதந்தரிக்க முடியும். ஏன்னா ரோமர் 8:17 பார்க்கிறோம். நாம் அவருக்கு சுதந்திரராயும், தேவனுக்கு சுதந்திரராயும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயும் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குரியது எல்லாம் இன்றைக்கு நமக்குரியதாகவும் அங்கே மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள குறிச்சு நம்ம சந்தேகமே பட வேண்டாம். எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படி அப்போ ஒண்ணே ஒண்ணு நம்ம ஃபெய்த்ல நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள், எதிராய் வருகிற விசுவாசத்தின் போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நம்ம உறுதியாய் நின்று நம்ம அதுல ஜெயம் எடுத்தா போதும். நம்ம எல்லா ப்ராமிசஸையும் நம்ம சுதந்தரிக்க முடியும். அங்க சொல்றார், "நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறாராம். அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்போ ஜெயிக்கிறவங்க தான் மெச்சூர் சன்னா அங்கே தேவன் பார்க்கிறார். அப்போ முதிர்ச்சி அடைந்த தேவகுமாரர்கள் எல்லாரும் உலகத்தில் வருகிற எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு எப்படியெல்லாம் யாரெல்லாம் ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1 யோவான் 5:4-5 நம்ம பார்க்கிறோம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னா, அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அவரால பிறந்திருக்கிறோம். அப்படிங்கிறத நம்பி விசுவாசிக்கிறவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. இன்றைக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். எது வேணாலும் எதிரா இருக்கலாம். ஆனா சூழ்நிலைகளை பார்க்காதபடி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் என்ன வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அதுதான் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜெயிக்கிற அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறாராம். அவர்கள் குமாரராய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 8:14 அடுத்ததா பார்க்கிறோம். அங்கே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சரி, முதல்ல விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள்னு பார்த்தோம். அடுத்ததா ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதின்படி நடத்தப்படுகிறவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா, நம்ம நிச்சயமா அவருக்கு குமாரர்களாய் இருக்கிறோம் என்பதில் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. அடுத்ததா 3வது நம்ம பார்க்கிறோம் வார்த்தை. அந்த இரட்சண்யம் எபேசியர் 6:17 நம்ம பார்க்கிறோம். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம உலகத்தில் வருகிற எல்லா சோதனைகளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அடையாள பிரச்சனைகளையும் நம்ம அந்த ஆவியின் பட்டயத்தை கொண்டு நம்ம ஜெயம் கொள்ள முடியும். இப்படிப்பட்டவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும்
அவனை ஜெயித்தார்கள். அப்போ சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை எதுல இருக்குது? ஆட்டுக்குட்டி ஆணையவருடைய ரத்தத்துல இருக்குது. இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்தின் கீழ தான் நம்ம தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு கீழ நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம்னு சொல்லி எபிரேயர் 12ல நம்ம பார்க்கிறோம். அப்போ 24 ஹார்ஸ் அந்த ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறபடியினால, தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினால, எனக்கு எதிராய் எந்த சத்துருவும் செயல்பட முடியாது. எந்த சூழ்நிலைகளும் செயல்பட முடியாதுன்னு சொல்லி, அவருடைய ரத்தத்தை கொண்டு சத்துருவை ஜெயிக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவாங்களாம். ரோமர் 8:37ல நம்ம பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அங்க ஒரு லிஸ்ட் குடுத்திருக்கு. உபத்திரவமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் குடுத்திருக்கோம். ஆனா, இத எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஜெயம் எங்கருந்து பலன் கிடைக்குதுன்னா, நம்மை ஒருவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் நம்மேல் நினைவாக ஒருத்தர் இருக்கிறார். அந்த நினைவாய் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். என் வாழ்க்கையில அவர் எதையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு அப்படின்னு அவருடைய அன்பை அதிகமாய் தியானிக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்களாம். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறோமா? உலகத்தை பார்த்து, உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, அதை சிந்தித்துக் கொண்டு அதை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? அப்ப முதலாவது அவரால பிறந்திருக்கிறோம்னா, அவரை விசுவாசித்து நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படும்போது நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். அவருடைய ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். அடுத்ததா ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலம் சத்துருவை ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவருடைய அன்பை ஆழமாய் தியானித்து நம்ம அவருக்குள்ள நம்ம களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கும்போது நம்ம அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள் ஆகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்களும் இருக்கத்தக்கதாக அப்பா உம்முடைய அன்பின் ஆழத்தை, நீளம், ஆழம், அகலம், உயரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா எல்லாவற்றிலேயும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்து வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்தரித்து உமக்கு குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிற ஸ்தானத்துல நாங்கள் வந்து நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் எங்களை நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலேயும் நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.